புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும். முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம். மேட்டுப்பாளையம் ITI அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார். கஞ்சா, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதம் மூலம் குடிநீர் தயாரிக்கும் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த 2024-2025ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என அச்செய்தி குறிப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேட்டுப்பாளையம் ITI அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ITI அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ரெட்டியார்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த சங்கர் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதம் மூலம் குடிநீர் தயாரிப்பு இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. புதுவையில் வசிக்கும் மக்களுக்கு போதிய அளவில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இருப்பினும் அதன் தன்மை சற்று மோசமாக உள்ளது. நகரப்பகுதியில் வழங்கப்படும் தண்ணீர் உப்புத்தன்மையுடன் இருக்கிறது. எனவே வீடுகளில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை பயன்படுத்தி சுத்தமான குடிநீரை பெறுகின்றனர். அரசு சார்பிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு ரூபாய் 7 விலையில் 20 லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுவை சட்டசபை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சும் குடிநீர் தயாரிக்கும் இயந்திரத்தை தனியார் நிறுவனம் ஒன்று சோதனை அடிப்படையில் நிறுவியுள்ளது. இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் சில இடங்களில் இந்த இயந்திரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து உள்ளனர். இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவி ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் அரசு தங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் வருகின்ற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அவர் தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கலால்துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுவையில் உள்ள மதுபான கடைகளில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக மதுபானங்களில் சிலர் கொள்ளை லாபம் ஈட்ட கலப்படம் செய்து விற்கப்படுவதாக கலால்துறைக்கு புகார் சென்றது. அதன் பேரில் கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவுப்படி தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால்துறை அதிகாரிகள் வில்லியனூர் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது அனைத்து மது பாட்டில்களிலும் ஹாலோகிராம் ஒட்டப்பட்டுள்ளதா என்றும் பாட்டில்களில் சீல்கள் சரியாக உள்ளதா எனவும் சோதனை செய்யப்பட்டது. மேலும் உயர் ரக மது பாட்டில்களில் மாதிரி பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்த கலால்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். புதுவை மாநிலத்தில் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி அளிக்க உத்தரவிடப்பட்டது. பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் வீதம் 107 பேருக்கும் மொத்தம் ரூபாய் 2.35 கோடி நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. வீடு கட்டும் திட்டத்தின்படி முதல் தவணை நிதி வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்றது. பயனாளிகளுக்கு முதல் தவணைக்கான உத்தரவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். அதனையடுத்து அவர்களது வங்கிக் கணக்கில் தவணை செலுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலை அடுத்துள்ள அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளி அம்மன் சூலத்தின் 3 முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. இக்கோயிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸ். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413235702. செய்திகள் தொடர்கின்றன. மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்ந்து வெட்டப்பட்டு வருகிறது என்றும் ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில அரசியல் குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் புதுச்சேரியில் நிருபர்களிடம் பேசுகையில், RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை காட்டுகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடைகளை திறந்து மீண்டும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அவசரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு தொடர்ந்து தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். மத்திய அரசு புதியதாக 29 தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்த இருக்கிறது. இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக உள்ளது. எனவே இந்த சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும். தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் கள்ள சாராயத்தை ஒழிக்க படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருகிறது. ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விலைவாசி என்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தவறான ஒன்று. மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்ந்து வெட்டப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றார் ஜி ராமகிருஷ்ணன். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குடும்பத் தலைவிக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் மக்கள் பார்வைக்காக துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அரசின் எவ்விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத 21 வயதுக்கு மேல் 55 வயதிற்குள் இருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கான தகுதியானவர்கள் பட்டியல், உதவி பெறுவோர் மற்றும் திட்டத்திற்கு விண்ணப்பித்தோர் பட்டியல் மக்கள் பார்வைக்காக துறை இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எளிதாக நலத்திட்ட உதவியினை பெற்றிட தகுதியான நபர்கள் துறை இணையதள முகவரியிலும் மற்றும் விண்ணப்பத்தினை நேரடியாகவும் பதிவு செய்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பத்தின் மீதான அனைத்து நடவடிக்கைகளும் குறுஞ்செய்தி வாயிலாக விண்ணப்பித்த அனைவருக்கும் தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. AITUC புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர் சங்கத்தின் விரிவடைந்த பேரவை மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுவை திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் இரா அந்தோணி, APM பாலா, மலர்விழி ஆகியோர் தலைமை வகித்தனர். பேரவைக் கூட்டத்தை துவக்கி வைத்து AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் பேசினார். கௌரவ தலைவர் VS அபிஷேகம், AITUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் சிறப்புரையாற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர். மேலும் AITUC மாநில செயலாளர் துரைச்செல்வம், மூர்த்தி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கௌரவ தலைவராக சேது செல்வம், APM பாலா, துணைத் தலைவராக வசந்தி, ராஜவேலு, பச்சையப்பிள்ளை, ராஜமாணிக்கம், துணை செயலாளராக மணிகண்டன், சரவணன், சிலம்பரசன், பொருளாளராக மலர்விழி, கமிட்டி உறுப்பினர்களாக வாசுதேவன், சம்பத்குமார், வெங்கடேஷ், சக்திவேல், ஆறுமுகம், அருள்ராஜ், பழனிவேலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதாரம் மற்றும் தெருவோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துதல் விதிகள் 2017 மற்றும் தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல் மற்றும் தெருவோர விற்பனையை ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 2014, மத்திய சட்டம் 7/2014 படி நிரந்தர நகர வியாபார குழுவின் 12 சாலையோர வியாபாரிகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் ஏற்கனவே 2 முறை அறிவிக்கப்பட்டு ரத்து செய்த நிலையில் புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட 7 சட்டமன்ற தொகுதி வாரியாக சாலையோர வியாபாரிகள் பிரிக்கப்பட்டு உறுப்பினர்களின் ஒதுக்கீடு, தேர்தல் நடத்துவதற்கு புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை வெளியிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தது. அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வேட்புமனுவும் தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த தேர்தல் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. சாலையோர வியாபார குழு உறுப்பினரை தேர்வு செய்யும் தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டுமென AITUC சாலையோர வியாபார தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் தாங்கள் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர். அமைப்புசாரா தொழிலாளர்களின் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு புதுச்சேரி அரசாங்கம் அமைப்புசாரா சங்கத்தை நல வாரியமாக மாற்றுவதற்கு அறிவிப்பு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அலுவலகம் இதுவரை செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றும், எனவே உடனடியாக தேவையான நிதியை ஒதுக்கி அமைப்புசாரா நல வாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பேரவை கூட்டம் கேட்டுக்கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா 2 அமர்வுகளாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன உரிமையாளர் சீனிவாசன், புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும், மெட்டா ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் சிறப்பு விருந்தினர்கள் விளக்கமளிக்க கோரி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு குயிலை கல்விக்கூடத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆரோவில் துணை செயலாளர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியை அடுத்த ஆரோவிலில் அமைந்துள்ள குயிலை கல்விக்கூடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் கலை, இலக்கியம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆரோவில் ஃபவுண்டேஷன் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகா பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஜெரால்டு மோரிஸ், சித்தானந்தம், வெங்கடாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமைச்சூர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு அரியூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சூர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு ஆகியவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்குனர் அலுவலக டாக்டர் வித்யா, பொது மேலாளர் சவுந்தரராஜன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு நிர்வாக குழு சேர்மன் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு த்ரோபால் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பாளர் ரூபானந்தன்,
இன்டர்நேஷனல் த்ரோபால் நடுவர் சரண் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பண்பில்நாதன், சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாராயணசாமி, தலைவர் ஆனந்த பாஸ்கர், துணைத் தலைவர் அந்தோணிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும். முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம். மேட்டுப்பாளையம் ITI அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார். கஞ்சா, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதம் மூலம் குடிநீர் தயாரிக்கும் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவிப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.